அடுக்களை வாசம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி பிரான் தொக்கு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு 1.5 இன்ச்சு சைஸ் இஞ்சியை தோல் நீக்கி அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 12 நம்பர்கிட்ட பூண்டை தோல் உரித்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா, 2 தக்காளியை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி 10 சாம்பார் வெங்காயம், சின்ன வெங்காயம் இருக்குல்ல, அதை தோல் உரித்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கிலோ பிரானை எடுத்து அதை தோல் நீக்கிட்டு அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு இடித்து வச்சுருக்கேன், 1-2 இடித்து வச்சுருக்கேன். மிளகாய் பொடி 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். அடுப்பில் பாத்திரத்தை வச்சுக்கிட்டு அதில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றணும். நீங்கள் எந்த சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி ஊற்றணும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பல்லாரி வெங்காயம் மீடியம் சைஸ், அந்த பெரிய வெங்காயத்தையும் ஒரு பச்சை மிளகாயும் போட்டு வதக்கிக்கலாம். ஒரு கத்து கருவேப்பிலை, இது ஆப்ஷனல் தான், இருந்தால் போட்டுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அது கருவேப்பிலை போட்டுட்டு 2 வதக்குனதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சொன்னேன்ல, சாம்பார் வெங்காயம் 10 நம்பர், அதை இடிக்கல்ல 1-2 இடித்து போடுங்க. இது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இது நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரம் வதங்கும், அதனால் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது நம்ம தக்காளி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளி 2 பெரிய தக்காளி, சின்ன தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி போட்டுக்கணும். அதை போட்டு வதக்கணும். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு எதுக்கு போடலைன்னா, அது அப்படியே ஃபஸ்ட்டு போட்டோன்னா அது அப்படியே ஒட்டிக்கும், அடியில் அடி பிடிச்சிக்கும், அதனால் அது போடலை. தக்காளி போட்டு வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம்னா அடி பிடிக்காமல் இருக்கும். இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போது தக்காளியெல்லாம் வதங்கி வந்தாச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இது 2ஐயும் போட்டுக்குவோம். போட்டு அந்த மசாலாவோட ராஸ்மெல் இருக்குல்ல, அது போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 25 ml தண்ணி இருக்கும். இந்த இஞ்சி பூண்டு இடிச்சு அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணி அதில் சேர்த்துருக்கேன். அதிகமாக தண்ணி சேர்க்கவே கூடாது இதில், ஏன்னா ப்ரான்லேருந்து தண்ணி விடும். அதனால் இந்த மசாலாவுக்கு அது பைண்ட் ஆகிறதுக்காக தான் அந்த தண்ணி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ மசாலா சுருண்டு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ப்ரானை சேர்த்துக்கலாம்.
ப்ரான் போட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிடும். அதனால் ப்ரான் போட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சா போதும். மூடி வச்சிடணும். மூடி 5 மினிட்ஸ் வச்சாலே அது வெந்து ரெடி ஆகிடும். இப்போ ப்ரான் எல்லா ப்ரானையும் அதில் சேர்த்தாச்சு. இதை மூடிடலாம். இந்த தொக்கு இட்லி கூட சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும், சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், தோசைக்கும் தொட்டுட்டு சாப்பிட்லாம். எல்லாத்துக்கும் இந்த சைட் டிஷ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியில் வேணும்னா கொத்தமல்லி தழை தூவிக்குங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.